எவ்வளோ நேரமா வந்துட்டு இருக்கான்? ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அங்கே என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சொகுசா ஒரு வீடு கிடைச்சா போதுமே, பெசாம படுத்து தூங்குறதுக்கு. நல்ல வேலை, பவித்ராவோட நகை எல்லாத்தையும் திருடியாச்சு. இனி இவ கையில ஒப்படைக்க வேண்டியது மட்டும்தான். இது கண்டிப்பா 10 லட்சம் இருக்கும், கூடவே இருக்கும். இனி இவ நம்ம வாழ்க்கையில தலையிடாம இருந்தா அதுவே போதும். எப்படியாச்சும் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல செட்டில் ஆகணும். அது மட்டும்தான் இப்போ என் கண்ணு முன்னாடி நிக்குது. இவனை விரட்டி அடிச்சாதான் இதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா அவ்வளோதான். ஹே பேபி, என்னாச்சு? கையில சூட் கேஸோட நிக்கிற? என்ன இந்த மண்டபத்தை விட்டு ஓட போறோமா நம்ம 2 பேரும்? வாயோட இடிச்சன்னு வச்சுக்கோ, 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் கிடப்ப, புரியுதா? ஏய், இப்ப எதுக்கு என் மேல இப்படி கோவப்படுற? நீ நிக்கிற நிலையை பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு. நீ கேட்ட 10 லட்சம் இதுல இருக்கு, எடுத்துட்டு ஒழுங்கா இடத்த காலி பண்ணிடு சொல்லிட்டேன். ஹேய், என்ன சொல்ற? 10 லட்சம் ரெடி பண்ணிட்டியா? என்னடி இது? கோட் ஷூட்லாம் போட்டு மாப்பிள்ள மாதிரி நிக்கிற ரிசப்ஷனுக்காக. நீ என்னன்னு பார்த்தா கையில காசை தந்து வெளியே போன்கிற. மூஞ்சியோட அடிச்சான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒன்னு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நான் எப்பவாவது சொன்னனா? என்னடி நீ சுத்தி சுத்தி வந்திய? அதெல்லாம் மறந்துட்டிய சக்தி? சரி, அதெல்லாம் விடு. இந்த காசு எப்படி ஏற்பாடு பண்ண? காசெல்லாம் கிடையாது, ஃபுல்லா நகை தான். நகையா? அதை வச்சு நான் என்னடி பண்ண முடியும்? போ, செல்லாது, போய் காசா எடுத்துட்டு வா. விளையாடாதடா, இந்த டயத்துல நான் எங்க போய் காசா மாத்துறது? இதெல்லாம் பவித்ராவோட ஒரிஜினல் நகை. ஒரு 10 லட்சத்துக்கு கூடவே வரும், புரியுதா? அதை எப்படி நான் நம்புறது? ஏன்டா நம்புடா. அதான் பேபி, எப்படி நம்புறதுன்னு கேட்க. இங்க பாரு, இதுல அவ்வளவும் உண்மையான நகை தான். தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிரு ப்ளீஸ்டா. எனக்கும் கார்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்டா, ப்ளீஸ். ஏய், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? பணம் தானே கேட்டேன். நகையை கொண்டு போனா. ஆமா, பவித்ராவுக்கு தெரியாம இந்த நகைலாம் எப்படி நீ ஆட்டை போட்ட? இந்த நகைலாம் நான் உன்கிட்ட வாங்கி எனக்கு என்னடி ஆக போகுது? நாளை பின்ன நான் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த நகையெல்லாம் எனக்கு தான் வரப்போகுது. அதை நீ தந்தா என்ன, பவித்ரா கிட்ட இருந்து நானே வாங்கிக்கிட்டா என்ன? ஏய், மூஞ்சியோட குத்திடுவேன். பவித்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஃப்ராடு. நான் ஃப்ராடுன்னு நீ சொல்றதுதான். நீ பெரிய உத்தமி, நீயே உலக மகா ஃப்ராடு. என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு இவனை வந்து கல்யாணம் பண்ணலான்ட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க. எல்லாம் சொத்துக்காக தானே வந்திருக்க. டேய், சத்தம் போடாதடா, உள்ள அத்தை எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும், உங்க அம்மா மட்டும் என் கண்ணிலே பட மாட்டேங்காங்க. என்ன ஓடி ஒளிய சொல்லிட்டியோ? சும்மா இரு, எங்க அம்மா பத்தி எதுவும் பேசினா அவ்வளவுதான். நீ என்ன லவ் பண்றதுக்கு காரணமே உன் அம்மா தான். அவங்கள பத்தி பேசினா என்ன? அதெல்லாம் பழைய கதை. இப்போதைக்கு அதை பத்தி பேசணும்னு எந்த இதுவும் கிடையாது, புரியுதா? நகையெல்லாம் இதுல இருக்கு, எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு மேல நீ ஏதாவது என்ன தொந்தரவு பண்ணன்னு வச்சுக்கோ, நான் போலீஸ்க்கு தான் போவேன். எனக்கு தேவை பணம். அதை நீ தந்துட்டோம்னா நான் இதுக்கு ஒன்ன தொந்தரவு பண்ண போறேன்? பாவம் அந்த ஆன்டி, அவங்களுக்கு நான் மாப்பிள்ளன்ட்டு கனவுல இருக்கும் போல. என்ன பண்றது? பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாதான் இருக்கும். அந்த ஆசைலாம் இப்போதைக்கு வளர்க்காத, இடத்த காலி பண்ணு. அப்போ பின்னாடி வளர்க்கலாமா? எப்படியும் நீ இந்த வீட்டுல தானே இருக்க போற, எனக்கு உதவி பண்ணாமையா போக போற? உன் போட்டோ எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற? நான் தான் உனக்கு காசு தர்றேன்ல, வாங்கிட்டு கிளம்ப. அப்படியா? காசு தந்தா வாங்கிட்டு கிளம்பிடணுமா? ஏன்டா இப்படி பண்ற? தெரியாம உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்கி. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நான் உன்கிட்ட வந்து இவ்ளோ கெஞ்சிட்டு நிக்கணுமா? அதெல்லாம் என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ வீட்டு இருக்கிறதுக்காக அண்ணியை தண்ணா அண்ணி இங்க வந்து நிக்காங்க. என்ன ஆயிற்று? கையில ஏதோ பொட்டி மாதிரி வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியலையே. இங்கேயும் நின்று பாப்போம். இங்க பாரு, நீ கேட்ட நகை எல்லாமே இதுலதான் இருக்கு. வித்து காசாக்கிருக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? சம்பந்தம் கிடையாதா? அப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம் இருந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு எங்க அண்ணனுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம். இப்ப நின்னுக்கிட்டு இவங்கிட்ட கதை பேசிட்டு இருக்காங்க இவங்க. ஐயோ, ஏதோ நடக்க போகுது போலயே, பயமா இருக்க. எதுவும் இருக்கக்கூடாது. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி எங்க அண்ணனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதெல்லாம் ஓகே தான். ஆனா இதுல கொஞ்சம் காசு கம்மியா இருந்தா நான் எங்க போறது? காசு கம்மியா இருக்காதுடா, இருந்தா நான் அப்புறமா தர்றேன் உனக்கு. நீ என்ன லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு செட்டில் ஆயிருவேன். அப்புறம் வந்து நான் உன்கிட்ட வந்து காசு கட்டா நீ நீட்டுவியோ? ஏன்டா இப்படி பண்ற? தர்றேன்டா. உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு தந்து தொலைக்கிறேன். அட கடவுளே, லவ் பண்ணாங்களா? என்ன இப்படி இருக்காங்க? உடனே போய் எங்க அம்மாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வர்றேன். இவங்கள கையும் காலமா பிடிக்கணும். என் நகை எல்லாமே அப்ப இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கா? சரியான ஆளுதான். இதுக்காக தான் இவங்க கேட்டிருக்காங்க போல என் நகை எல்லாத்தையுமே. இவங்க தான் போட கேட்டாங்கன்னு நம்பி நானும் கொடுத்துட்டேனே. 2 நாளா இவங்களோட சைகை எதுவுமே சரியில்லை. நான் கூட நினைச்சேன் இவங்க என்ன நம்மக்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிடுறாங்கன்ட்டு. இப்பதானே தெரியுது கள்ள புத்தி. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியாவது இவங்களோட உண்மையான முகம் வெளி வந்துச்சே. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும்டா, ப்ளீஸ்டா, வாங்கிட்டு கிளம்பு. கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுறியா? நகையை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுறேன், அது ஒரிஜினலா ஃபேக்கானு. எல்லாமே பவித்ராவோட நகை தான்டா, என் நாத்தனாரோட நகை. அவ நகை எப்படிடா ஃபேக்கா இருக்கும்?
நீயே ஒரு ஃபேக்கு, நீ கொண்டு வந்த நகை மட்டும் எப்படி ஒரிஜினல்னு நம்புறது? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ற? கடைசி நேரத்துல இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாத. இதனால என் கல்யாணம் ஸ்டாப் ஆகும்ட்டு உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? அதை பத்தி நான் இதுக்கடி கவலைப்படணும்? நீ என்ன ஏமாந்தீங்கள, உனக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? டேய், லவ் பண்றது விட்டு போறதுலாம் நார்மலான விஷயம். நீ யாருமே முன்னாடி லவ் பண்ணதே கிடையாதா? நீயே 10-12 பேரை லவ் பண்ணியிருப்ப. இப்ப அதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வந்து கூட்டம் போடாத. நான் எதுவும் பண்ணல. நகையை ஓபன் பண்ணி காட்டு, எல்லாம் ஒரிஜினல்னா சரி ஓகே, இல்லைன்னா அவ்வளோதான். அடி பாவி, எவ்வளோ பெரிய ஃப்ராடா இருந்திருக்கா. இவனை லவ் பண்ணிட்டு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணணும்ட்டு இருந்திருக்காளே ஃப்ராடுக்காரி. எவ்வளோ திமிரா நடந்துக்கிட்டா நம்ம வீட்டில். நல்ல வேலை ப்ரீபெய்ட்ஸ் எடுக்கணுன்ட்டு வரப்பே தான் தெரிஞ்சு இவளோட உண்மையான முகம். இல்லைனா நல்லா ஏமாத்தி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணியிருப்பாளே. சே, இப்போ தான் பூமாரி அண்ணியோட அருமையே எனக்கு புரிய வருது. எப்படியெல்லாம் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. அவங்க படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காண்ட எவ்வளோ ஒதுக்கணும் அவங்கள. ஆனால் இப்போ இவ பஜாரி. சே, இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்தானா அவ்வளோதான், அப்படியே நாசமாக்கிடுவா. நல்ல வேலை இவளை பற்றி இப்போவே தெரிய வந்தது. கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும், அது மட்டும்தான் இப்போ எனக்கு நோக்கம். ஏய், அங்க யாரும் பார்த்துட்டு போற மாதிரி தெரியுதுடி. எங்கடா? எங்கடா? எங்க? என்ன இப்படி பயப்படுற? ஏதோ நிழல் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, மத்தபடி யாரும் இல்ல. சரி, அந்த காசை கொடு, ரிசப்ஷன் மட்டும் முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். இங்க பாரு, காசை வாங்கின உடனே நீ கிளம்பணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ரிசப்ஷன் வர இருக்குன்னு சொல்ற? அதெல்லாம் அங்க செல்லுபடி ஆகாது. கிளம்ப உடனே, இல்லைன்னா போட்டியே தர முடியாது. ஏன்டி அவ்வளவுதான் என் மேல நம்பிக்கையா? ரிசப்ஷன்ல இருந்துட்டு நீ எப்படி இருக்கன்ட்டு பார்த்துட்டு போறேன்னு அது ஒரு மன திருப்தியா இருக்கும்ல எனக்கு. ஆமா, ரொம்ப முக்கியம். அதெல்லாம் முடியாத அஜய். ஒழுங்கா கிளம்புனா கிளம்பு, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ப்ளீஸ்டா கிளம்புடா, ப்ளீஸ்டா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். ஏ அப்பா, லவ் பண்ணையில கூட நீ இப்படியெல்லாம் எனக்கு கெஞ்சினது கிடையாதுடி. இப்ப இவ்வளோ கெஞ்சிட்டு இருக்க. என்ன பண்றது? கெஞ்சி தானே ஆகணும். என் கல்யாணம் நடக்கணும்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி உன்கிட்ட நின்று நான் கெஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது என்னை பத்தி யோசிடா. எங்க அம்மாக்கெல்லாம் பெரிய அவமானம் ஆயிடும் இந்த கல்யாணம் நின்னா. ப்ளீஸ்டா, அவங்க தலைகுனிய வச்சிடாத. ப்ளீஸ்டா, இதை வாங்கிட்டு கிளம்பு. அப்படி இல்லாம உனக்கும் உங்க அம்மாக்கும் கவலையெல்லாம் இருக்கு. அது சரி, புதுசா மானம் கீனம்லாம் பேசுற, அதெல்லாம் இருக்கா எப்படி? ரொம்ப பேசுற அஜய், அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. சரி சரி, குடு பெட்டிய. இங்க பாரு, ஒழுங்கா கிளம்பிடு. யாரு கண்ணிலே மாட்டக்கூடாது. மெயினா என் அத்தை கண்ணில், புரியுதா? நான் இதுக்கடி அவங்க கண்ணில் மாட்ட போறேன்? அந்த அம்மா தான் ஒரே வாக்குல என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியாங்கிற அளவுக்கு கேக்குறாங்க. அதெல்லாம் அவங்க அப்படிதான். நீ கிளம்பு, சும்மா ஒன்று பேசிக்கிட்டு. சரி சரி, எனக்கு எதுக்கு வம்பு, நான் கிளம்புறேன். நில்லுங்க ஒரு நிமிஷம். ஐயோ பவித்ரா, நீ எப்போ வந்த? சும்மா பேசிட்டு இருந்தேன் பார்த்துக்கோ. என் ஃப்ரெண்டு தானே, சும்மா இங்கே காற்று வாக்கில் நின்று சும்மா பேசிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சு? நீ எதுக்கு இங்கே வந்த? என்ன? ஓஹோ, நீங்க காத்து வாக்குல என்னெல்லாம் பேசுனீங்கன்னு எனக்கு எல்லாம் என் காதுல விழுந்துடுச்சு. என்னம்மா சொல்ற? காதில் என்ன விழுந்துச்சு? என்ன பவித்ரா? அப்படியா? இப்ப என் அண்ணனும் அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க என்னன்ட்டு. ஏய், என்னாச்சு? ஃப்ராடு.